யோ எனக்கு 5000 ரூபாயில புடவை எடுத்து குடியா. யோ ஒன்னதான். எதுவா இருந்தாலும் இந்த பக்கம் வந்து சொல்லுடி, இந்த காது கேட்க மாட்டுது. எனக்கு 10000 ரூபாயில ஒரு புடவை எடுத்து குடியா. இந்த காதை விட இந்த காதே பரவாயில்லடி. என்னடி திடீர்னு 2 காதும் கேட்க மாட்டுது? எங்க அப்பா 5 லட்சம் வச்சிருக்காரையா. ஏண்டி சத்தமா சொல்ற? பொறுமையா சொல்றி, வா சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துரும். இவனுக்கு காது பிரச்சனை இல்லடி, காசுதான் பிரச்சனை. பட்டு நாளைக்கு என் தங்கச்சி வராளே. அப்படியா? மச்சி நிச்சி வர்ற நேரம் மண்மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. ஏறி மிதிச்சன்னு வச்சுக்கோ, கிளி செத்து போயிரும். கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு. அண்ணாச்சி அரிசி என்னென்ன விலையில இருக்கு? என்னம்மா அரிசியா? அரிசி 1 கிலோ 60 ரூபாயில இருக்கு, 40 ரூபாயில இருக்குமா? 40 ரூபாயில 60 ரூபாயில இருக்கா? சரி 40 அரிசி 1 கிலோ, 60 அரிசி 1 கிலோ கொடுங்க. ஏமா ஒரே அரிசியை வாங்கிட்டு போக மாட்டியா? 60 ரூபாயில 1 கிலோ, 40 ரூபாயில 1 கிலோ வாங்கிட்டு போய் என்ன பண்ண போற? அண்ணாச்சி 60 அரிசி எனக்கு, 40 அரிசி என் மாமியாளுக்கு போட்டு கொடுங்க. போட்டு கொடுக்குறேன்டி, போட்டு கொடுக்குறேன். நைட்டு உன் மாமியா வருவாள்ல, அப்ப அவள்கிட்டே போட்டு கொடுக்குறேன். இப்போதைக்கு அரிசியை போட்டு கொடு. அண்ணாச்சி ஒரு 6 கிலோ அழுகி போன தக்காளி வேணும், கிடைக்குமா? அழுகி போன தக்காளி வச்சு நீ என்ன பண்ண போற? அது ஒண்ணு இல்ல அண்ணாச்சி, புதுசா ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கேன், தக்காளி சாதம் செய்யணும்ல, அதுக்கு தான் அழுகி போன தக்காளி வேணும், கிடைக்குமா? அடி பாவி, ஆரம்பிக்கும் போதே அழுகி போன தக்காளி வச்சு ஆரம்பிக்கிறியே, உன் கடை விளங்கின மாதிரி தான். இரு தரேன். கல்யாணம் ஆயிடுச்சா? தெரியாம ஒரு நட ஆயிடுச்சுங்க. லவ் பண்ணா பண்ணுவீங்களா? லவ் பண்ணுவேன், ஆனா என் மனைவிக்கு தெரிஞ்சா என்னை உயிரோட சமாதி ஆக்கிடுவாள. உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன். மா முருகனுக்கு 2 பொண்டாட்டியாமே? ஆமாங்க, நான் கூட கேள்விப்பட்டேன். பாஞ்சலிக்கு 5 புருஷனாமே. சுத்தி சாப்பிட்டதும் தூக்கமா வருது. தூங்க வேண்டியதானே? டீச்சர் அடிக்கிறாங்களே. எதுக்கு சுத்தி அடிச்ச? நானே குருவி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சிருந்தேன். கழுகு மாதிரி என் புருஷன் தூக்கிட்டு போயிட்டான். நானே கடுப்புல இருக்கேன், மரியாதையா ஓடி போயிடு. இதுக்கு ஏண்டி அடிக்கிற? புதைச்சிருக்கணும். அண்ணாச்சி கடை முடியா? கடையை மூடணுமா? ஏன்டா? நேத்து என் தங்கச்சி பக்கத்து வீட்டு பையனோட ஓடி போச்சு, சீக்கிரம் கடை முடியா? ஏண்டா உங்க தங்கச்சி ஓடி போனதுக்கு நான் ஏன்டா என் கடையை மூடணும்? ஓடி போனாங்க, உன் கடையில தான் கல்யாண ஜாமான் வாங்குற மாதிரி நியூஸ் வந்துச்சு. உன் கடை இல்லைன்னா கல்யாணமே நடக்காது. இப்ப நீனே பூட்டுறியா? நாங்க 2 பேரும் பூட்டு வைக்கட்டுமா? தோப்பாரு, கல்யாணத்துக்கு முக்கியமானது மளிகை ஜாமான விட மாலை தான் ரொம்ப முக்கியம். மாலை கடைக்காரன் பக்கத்துல இருக்கான், அவன் கடையை ஃபர்ஸ்ட் மூடிட்டு வாங்கடா. அண்ணாச்சி நீங்க சொல்றது கரெக்ட் தான் அண்ணாச்சி, கல்யாணத்துக்கு முக்கியமானதே மாலை தான். அவன் கடையை ஃபர்ஸ்ட் மூடுறேன், வாடா போவோம். பெண்கள்னு சொன்னா கூட உதடு ஒட்டுங்க, ஆண்கள்னு சொல்லி பாருங்க உதடு கூட ஒட்டாது. பெண்கள் உதடு ஒட்டுது, ஆண்கள் ஒட்டல. குடும்பத்தையும் ஒட்டுறது நாங்க தான். கொழுந்தியான்னு சொல்லு, உதடு ஒட்டாது, ஆனா கொழுந்தியா வந்து ஒட்டிக்கிறோம். இதான் மாப்பிள்ளையோட போட்டோ. பேரு குழந்தைவேலு, பேருக்கு தகுந்த மாதிரி குழந்தை மனசு. தாய் தகப்பனுக்கு ஒரே பையன். சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா அங்க இங்க சுத்தாம ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாரு. சிகரெட்டு தண்ணின்னு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஓனர் பொண்டாட்டி, ரேஷனுக்கும் ஃபேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ரேஷன் ஃபேஷன் தெரியலடா. எடை குறைஞ்சா ரேஷன், கட்டிக்கிற ஒடை குறைஞ்சா ஃபேஷன். பொண்டாட்டி கைய இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு நடந்து போனா கல்யாணம் ஆகி முதல் வருஷம். 2 அடி விட்டு தள்ளி நடந்து போனா கல்யாணம் ஆகி 2வது வருஷம். நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு சொன்னா கல்யாணம் ஆகி 3வது வருஷம். எல்லா இழக்கும் நானே கூட வரணுமான்னு கேட்டா கல்யாணம் ஆகி பல வருஷம்.